2 கொஸ்டின் கொஞ்சம் ஃபாஸ்டா கேட்டுறேன். அதாவது முதல்ல அரசியலுக்கு இன்னைக்கு வர்றவங்க அரசியல் தலைவர்கள் எல்லாமே மக்கள் சேவை அப்படின்னு பெயரளவுல சொன்னாலும் கூட நிஜத்துல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் அவங்களோட குறிக்கோளா இன்னைக்கு இருக்குது. இந்த காலகட்டத்துல சின்ன லெவல்ல அரசியல் இருந்து ஒரு சினிமா துறையில இருந்து பெரிய லெவல்ல வளர்ந்தவங்க தான் இன்னைக்கு பெரும்பாலான லெவல்ல அரசியல் இருக்காங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல, அதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தேவையான பணங்கள் தொழில்கள் எல்லாத்து மூலமா நீங்க முறையா சம்பாதிச்ச பிறகு நீங்க அரசியலுக்கு வாழ்க்கைக்கு வந்திருக்கீங்க. அதற்கான சரியான காரணம் என்னன்னு எனக்கு தெரியல, எங்களுக்கும் தெரியல. பட் மக்கள் மத்தியில நீங்க உங்க சொத்தை காப்பாத்திக்க தான் அரசியலுக்கு வந்தீங்க அப்படின்னு ஆணித்தரமா ஒரு பேச்சு இருக்குது, பரவாயில்ல ஒரு இது இருக்குது. அதனோட தெளிவு விளக்கம் கொஞ்சம் வேணும், அது ஒண்ணு சொல்லணும். 2வது கொஸ்டின் கேட்டுறவா, சுருக்கமா பதிவு பண்ணுங்க. 2வது கொஸ்டின் என்னன்னா, இன்னைக்கு நீங்க பிஜேபியோட சேர்ந்த அலைன்ஸ்ல நீங்களும் ஐஜேக்கும் சேர்ந்து நிக்கிறீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 4-5 அரசியல் கட்சிகள் முக்கியமா நிக்குது. அந்த கட்சிகளை எல்லாம் அவாய்ட் பண்ணி நான் உங்க கட்சி தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்ன வேலிட் ரீசன் இருக்கு? ஒரு கரெக்டான காரணம். இப்ப நான் பப்ளிக்கா இருக்கேன், பொதுவா இருக்கிறேன், நான் இப்ப உங்க கட்சியை சூஸ் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னா எனக்கு என்ன பாயிண்ட்ல நான் உங்களை சூஸ் பண்ண முடியும்? அதுக்கு என்ன மத்த கட்சியெல்லாம் அவாய்ட் பண்ணி உங்களை சூஸ் பண்றதுக்கு என்ன ரீசன் இருக்கு? இது எனக்கு தெரியும். 2 கேள்விக்கும் பதில் சொல்லலாம் நீங்க இப்போ. ஆமா, அதாவது எந்த தேவையும் இல்லாமல் நான் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும்? நீங்க கேட்கறது 100க்கு 100 உண்மை. ஆனால் சொத்தை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறேன் என்று யாராவது சொன்னால், என்னுடைய சொத்துக்கள் என்ன, அறக்கட்டளை எல்லாமே. இன்றைக்கு தமிழ்நாட்டில் 575 இது இருக்கு, இது இன்ஜினியரிங் கல்லூரி இருக்கு. அவங்கெல்லாம் சொத்தை காப்பாற்றணும்னா எல்லாரும் என்ன பண்ணணும், கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். அதுதான் வழியா என்ன? அதை விட இன்னொரு வழி என்ன, நல்ல வழி தெரியுமா? அப்படியெல்லாம் சொத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஏதாவது திமுக வழியோ அதிமுக இன்னும் ஈஸியாக போடுங்க சொத்தை காப்பாற்றுறதுக்கு. ஏன் இது மாதிரி தனியாக கட்சி ஆரம்பிக்கணும்? அது வல்ல காரணம். எங்களுக்கு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும், ஏதாவது சேவை செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே ஒரு கல்வித்தளத்தில் இருந்து கொண்டு ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வியை முறையாக கொடுத்து வேலைவாய்ப்பு பெற்று தந்து கொண்டிருக்கிறேன். அதையும் மீறி தமிழ்நாடு இப்படி கெட்டுக்கொண்டிருக்கிறது. ஏதாவது நம்முடைய குரலை எழுப்ப வேண்டும், ஏதாவது நம்முடைய கருத்தை சொல்ல வேண்டும். அதன் மூலமாக இளைஞர்கள் அரசியலுக்கு அதிகம் வர வேண்டும், ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும். அதன் மூலமாக ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும். அதுதானே ஒழிய சொத்தை காப்பாற்றுறதுக்கு அது வழியே இல்லை. அது குறுக்கு, அது இப்படி போய் சுற்றுறது. நேரடியாக போகலாம், திமுகவில் அதிமுக போகலாம். எங்களுக்கு தெரியாதவங்க பெரிய கட்சிகள் யாரும் கிடையாது. அழகாக போயிட்டு சேர்ந்துட்டு ஒரு மந்திரி கிந்தி வாங்கிட்டு உட்காந்துருக்கலாம். அது வரல எங்கள் நோக்கம், அப்படி கிடையாது. 2வது கேள்வி, ஐஜேக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கூட்டணியை நாங்க ஏன் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு அதை தவிர வேற என்ன வழி இருக்கு? உள்ளபடியே நேர்மையான ஒரு அரசு வர வேண்டுமானால் அதோட என்ன வழி இருக்குங்கிறீங்க? இப்போ திமுக பார்த்துட்டீங்க, அதிமுக பார்த்துட்டீங்க, அதே மாதிரி திமுக பார்த்துட்டீங்க. மற்ற அணிகள் கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த ஊழல் கட்சிகளோடு இருந்தவங்க. நாங்கள் எந்த ஊழல் கட்சிகளோடும் இல்லை, இருக்கவும் மாட்டோம். அதனால எங்களோட ஒரு நல்ல கட்சி என்ன இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? அதை விட எங்களுக்கு பின்புலம் என்ன? இதுவரைக்கும் ஏதாவது மக்களுக்கு எண்ணற்ற வசதிகளையும் வாய்ப்புகளையும் படிப்பையும் கொடுத்துருக்கிறோம். ஆகவே எங்களை விட நீங்கள் எங்கே தவிர நீங்கள் அப்படி தேர்ந்தெடுக்க உரிமை இருக்கு. ஆனால் சரியான முறையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை.